நேயர்களே. நான் வந்து சென்னையில மேற்கு பகுதியான வடபழனியிலிருந்து பேசிட்டு இருக்கிறேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா, இருந்த ஒரு மோசமான மழையின் காரணமாக ஏற்கனவே உள்ள ரோடு கீடுகள் ரொம்ப டேமேஜ் ஆகி பாதசாரிகள்லாம் நடக்க முடியாம வாகன ஓட்டியெல்லாம் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிருந்தாங்க. சாக்கடை தண்ணி அந்த மாதிரி கழிவுநீர் கலக்கிறதாக பெரிய பிரச்சனைலாம் இருந்தது. இந்த சிரமத்துல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள மீண்டும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து மிக கடுமையான மழை. போன வாரம் பெஞ்சது வந்து 5.5 சென்டிமீட்டர் மழைனா இந்த தடவை பெஞ்சது வந்து 12க்கும் மேல இருக்கும்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வடபழனி டு போரூர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, போரூர் போய் சேர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுது. ரொம்ப சிரமமா இருக்காங்க. வண்டி ஓட்டுறவங்களாம் பெரும்பாலும் அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அங்கங்கே குளித்து வந்துருக்காங்க, கேபிள் அங்கங்கே கரண்ட்டு பாஸ் ஆகுது, அந்த பிரச்சனை. போன வாரத்துல பலி எண்ணிக்கை 3 4 தான் இருந்தது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருக்காங்க. இந்த மின்சாரம் தாக்குறதுனாலையும் அதனாலையும். மற்றபடி ஆடு மாடுகளில் ஒரு 4 5 இறந்துருக்குது. அதே மாதிரி மழையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் பேஞ்சிட்டு இருக்குது போன வாரத்தை விட. இந்த வாரம் அதிகமாக இருக்கனால அதிகமாக தேக்கி நிற்கிது அங்கங்க தண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சிருக்க அளவுக்கு முட்டிக்காலுக்கு மேலே தண்ணி இருக்குது. நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமம் கோயம்பேடு சைட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிண்டியில் வந்து நம்ம கத்திப்பாரா மேம்பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பளவுக்கு தண்ணி போகிற அளவுக்கு இந்த ஒலிம்பியா டெக் பார்க்லாம் மூழ்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிது. அதே மாதிரி கத்திப்பாரா தாண்டினா கொஞ்சம் தூரம் போகலாம். ஆலந்தூரில் லெஃப்டில் திரும்ப முடியாது, அங்கேயும் அதிகமாகப்படியான தண்ணி எல்லாம் நிற்கிது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு மேகவாக்கம், புடிதிவாக்கம், பள்ளிக்கரணை வந்து கேரப்பாக்கம் வரையும் மிக அதிகமான தண்ணி. ஏற்கனவே அந்த தண்ணினால பல வீடுகள்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாகவே இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. வீட்டில் இருக்கவங்களாம் வெளியில் வர முடியலை. அவங்களுக்கு சரியான நிவாரணமே ஏற்கனவே கிடைக்கலன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போராட்டம்லாம் நடந்து இருந்தாங்க. இப்போ இன்னும் அது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க பாவம். அதே மாதிரி வட சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு தண்டாரப்பேட்டை, மின்ட்டு, வண்ணாரப்பேட்டை, இந்த சைடு பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு, விஎம்எஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீனஸ் மார்க்கெட்டு, இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான தண்ணிகள் தேங்கி இருக்குது. எங்கள் மக்கள்லாம் வெளியில் வரவே முடியல. ஏற்கனவே 15 நாளைக்கு மேலே லீவு, வேலைக்கு போகல, சரியான வருமானம் இல்லாமல் கூலி தொழிலெல்லாம் அந்த பக்கம்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து மறுபடியும் மழை தொடர்றதுனால இன்னும் அவங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் மதுரந்தபுரம், பாய்க்கடை, குன்றத்தூர் வரையும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ரோடெல்லாம் ரொம்ப ஏற்கனவே டேமேஜ். இப்போ அதை விட அதிகமான ரோடெலாம் உடஞ்சி போய் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க மக்கள்லாம். அதே மாதிரி குன்றத்தூர்ல ரைட்டில் போகிற இடம் பார்த்தீங்கன்னா சோமங்கலம், கெளுத்திப்பேடு அந்த ரூட்டில் எடுத்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ரோடெல்லாம் டேமேஜ் ஆகி தண்ணி தேங்கி நிற்கிது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன், ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது. அந்த அளவுக்கு அதிகமானு சொல்ல முடியாது. அது தாண்டிங்கன்னா பூந்தமல்லி டு மாங்காடு ரூட்டு ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதே மாதிரி சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா வடமல்லி டு விருகம்பாக்கம் போகிற ரோடு உள்ள சாலிகிராமம் அது எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உள்ள இருந்து வெளியில் வரவே முடியல. ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. காலையில் போலீஸ்காரங்க யாருமே போக முடியல. பஸ்ஸு கூட 1 2 தான் போயிட்டு இருக்குது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. காலையில் வந்து இப்போ உங்களுக்கு அறிவிச்சது என்னன்னா ஸ்கூல் மட்டும்தான் லீவுன்னு அறிவிச்சிருந்தாங்க மாவட்ட கலெக்டர். இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் லீவ் அறிவிக்கலை. இப்போ போனவங்களாம் வந்து அவங்க வீடு திரும்புறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு அங்கங்கே கம்பெனியில் அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐடி பார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் டிஎல்எஃப் ராமாவரம் அந்த சைடெலாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. 2 நாள் 3 நாள் அங்கேயே தங்கியே இருக்கிறாங்களாம். எங்கள் உள்ள ஐடி பார்க்கில் வேலை செய்யவங்களும் இது மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ சிரமமான சூழ்நிலை போயிட்டு இருக்குது. மழை வெள்ளம் வந்து நிற்கிற மாதிரி அறிகுறியே தெரியல. அது என்ன இருக்க மேலே அதிகமாகிட்டு தான் இருக்குது. பாதசாரிகளும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே வரதை அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் இருந்துக்குங்க. மழை விட்ட பிறகு நீங்கள் வெளியே அன்றாட வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம். அது எப்போ வருது என்னன்னு சொல்ல முடியாது. மேலும் இன்னும் ஒரு 6 நாளைக்கு மழை நீடிக்குன்னு சொல்லிட்டு வானிலை மூலியமாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதனால எச்சரிக்கையோடு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒற்றன் செய்திகளுக்காக இதயத்துல்லா. வணக்கம்.